நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு அளவிடப்படாதது. உம்முடைய அன்பை ஆழத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் நாங்கள் எண்ண முடியாது. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய இருதயங்களில் நீங்கள் பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் தனித்தனி நபராக காரியங்களை செய்தாலும் திருத்துவத்தில் அவர் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்தே எல்லா காரியங்களையும் செய்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியான ரெண்டு நபர்களையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? நமக்காக எதுக்கு அவர் கொடுக்கணும்? அவர் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். எதற்காக அந்த தேவன் அவர் பரலோகத்தில் திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அமர்ந்திருக்கிற நேரத்தில் அவர்கள் நமக்காக எதுக்கு கொடுக்கப்பட்டு, பிரதர் சொன்னாங்க, வசனத்தை சொன்னாங்க ஜெபத்தில், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக அவர் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் நமக்கு அனுப்பப்பட்டார்? எதற்காக வந்தார்? தேவன் மேல் வைத்த அன்பு. எதற்காக? ஓகே, ஆதியிலிருந்தே நான் இப்போ வர விரும்புகிறேன். ஆதியில் தேவன் எப்படி படைத்தார்னால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளையும் பூமியில் உள்ள நடமாடும் எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். தேவன் மனுஷனை உருவாக்கி எப்படி உருவாக்கினார்? அவருடைய சாயலாக, தேவ சாயலாக உருவாக்கி அவனை ஆசீர்வதித்தார். எதுக்கெல்லாம் ஆசீர்வதித்தார்? 3 காரியங்கள் செய்தார். பலுகி பெருகி நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும், அதை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்ட எல்லாமே அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. எல்லாத்தையும் அவர்கள் ஆண்டு கொண்டார்கள். மத்தியான வேளையில், குளிர்ச்சியான வேளையில் தேவனாய கர்த்தர் அவளோடு உலாவிக் கொண்டிருந்தார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருந்தது. அங்கு பயமே இல்லை, களங்கம் இல்லை. தேவனோடு அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சாயல் அவருக்குள்ளாக இருந்தது. அந்த தேவ சாயல் இருந்ததுனால அவள் எந்த மிருகத்தை பார்த்து, ஒருவேளை யானையை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? பக்கத்தில் போவோமா? வாவா எங்கூட விளையாடுன்னு சொல்லுவோமா? முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய சாயல் அவளுக்குள்ளாக இருந்ததுனால அவர்கள் பயமின்றி எல்லாரோடு நண்பாக இருந்தார்கள். ஆனால் இந்த எந்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ, தந்திரமுள்ள அந்த பிசாசு வஞ்சிக்கப்பட்டதனால் இந்த தேவ சாயலை கர்த்தர் அவளிடத்தில் எடுக்கவில்லை. நம்ம முதல்ல சொன்னோம், நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி எதற்காக நம்மை தேவ சாயலாக படைத்தார்? அவருடைய அன்பு, அவருடைய அன்பினால தான் தேவ சாயலாக படைத்தார்.
அதுக்கு பிரதர் ஜெபத்தில் சொன்னார், அந்த அன்புக்கு பேர் என்னது? அகாபே அன்பு. அகாபே அன்பினால் நிபந்தனையற்ற ஒரு அன்பு, நிரந்தரமான அன்பு, நிலையான அன்பு, மாறாத அன்பு. அப்பேற்பட்ட அன்பினால்தான் அவர் மனிதனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அந்த மனிதனிடத்திலிருந்து தேவனுடைய சாயலை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மனிதன் அந்த தேவனுடைய கட்டளைக்கு அல்லது அவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் மற்றவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அவன் தன்னையே ஒழித்து கொண்டான். அங்கே சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதியான வேளையில் அவர் வந்தார். ஆதாமேன்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று அறிந்து ஒளிந்து கொண்டேன். யாரா உனக்கு சொன்னா? அவர்கள் தங்களையே அவருடைய சாயலிலிருந்து பிரித்து கொண்டார்கள். அவருடைய அகாபே அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அந்த அன்பிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொண்டார்கள். தேவனுடைய சமாதானத்தை விட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களை விரட்டவில்லை, தேவன் அவர்களை ஒளிந்து கொள்ள வேண்டும் சொல்லவில்லை. தேவனுடைய அன்பு மாறவில்லை. அவருடைய அகாபே அன்பு நிரந்தரமானது. அவர் ஒரு நாளும் மனுஷனிடத்திலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஆனால் மனுஷன் அதிலிருந்து விலை ஓடிவிட்டான். அந்த சாயல், அந்த அவன் இழந்து போன அந்த உணர்வு, அவன் இழந்து போன அந்த அனுபவம், அந்த அறிவை திரும்பவுமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு தான் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். விக்டர் பிரபு அந்த வசனம் சொன்னார். என்ன சொன்னார்? லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அந்த இழந்து போன, அல்லது மனுஷன் இழந்து போனான், தேவன் அவனை விட்டு விளக்கவில்லை. மனுஷன் இழந்து போன தேவனுடைய சாயலை திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அகாபே அன்பின் நிமித்தமாக தேவன் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு இந்த உலகத்தில் தந்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு பெரியது. அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளவும் அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கவும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அகாபே அன்பினாலே தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அவர் வர சம்மதித்தார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்தார். அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தும், அதாவது சிலுவையின் மரணபரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். எதற்காக? அவருடைய அன்பை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாக. அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் அவர் தேவனுடைய மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்த அவர் அதையெல்லாம் மகிமையும் தொடர்ந்து விட்டு நம்மை போல மனுஷனாக பிறந்து நமக்காக இந்த உலகத்தில் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக அவர் ஜீவித்து அவர் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய அன்பை நம்மை உணர்ந்து கொள்ளும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நமக்காக பாடுபட்டார், நமக்காக துக்கப்பட்டார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக முள்முடி சூடப்பட்டார். அவர் நமக்காக எல்லா இரத்தத்தையும் சிந்தினார், எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக, நாம் அவருடைய அன்பிலே திகழும்படியாக, நாம் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக, நாம் அவருடைய அன்பை பிரதிபலிக்கும்படியாக தான் இவ்வளவு பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ பரிசுத்த ஆவி என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரும்
நம்மேல் அதிகமாக அன்பு கொண்ட நிமித்தமாக தான் அவரும் உடனேயே அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை என்றென்றைக்கும் உங்களோடனே இருக்கும்படியாக அவர் அனுப்பார். அவர் சொன்ன அதேபடியாக அவர் வந்தார். அவர் வரும்போது என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? அந்த அவர் வந்து உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். குமாரனாகிய தேவனை பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிறாராக இருப்பார். இன்னும் கூட சொன்னார் 16:13 சத்திய ஆவியாகிய தேவன் வரும்போது உங்களை சகல சத்தியத்துகளும் நடத்துவார். என்ன சகல சத்தியத்துக்குள்ள? இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட காரியம், அவருடைய சாயலை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அவருடைய அன்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ரகசியத்தை அவர் சொன்னார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு சொல்லும்போது தான் அவருடைய அன்பு வெளிப்படும், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானுடைய வேலை அதிகமாக உள்ளது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன். ஆனால் அவர் எப்படி தன்னில் அன்பு கூர்ந்தார்? நமக்குள்ளாக வசிக்கும்படியாக. கொரிந்தியரில் நம்ம என்ன பார்க்கிறோம்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, விலைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கொல்லப்பட்டிருக்கீங்கள். நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. நம்முடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளும்படியாக, நம்முடைய இஷ்டத்துக்கு செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இது யாருக்கு சொந்தம்? பரிசுத்த ஆவியான தங்கும் ஆலயம் தேவனுக்கு சொந்தம். ஆகினால் நாம் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு, அந்த அகாபி அன்பு இருக்குமானால் நம்மிடத்தில் பயம் இருக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பு இருக்கும்போது தீமை நம்மை அணுகாது. பரிசுத்தான இந்த அகாபி அன்பு இருக்கும்போது கெட்ட சிந்தனைகள் நம்மிடத்தில் வராது, கோபங்கள் வராது, தேவனை விட்டு பிரிந்து ஒளிந்து கொள்கிற ஒரு தன்மை இருக்காது, எல்லாம் மாறிவிடும். ஏன் சொன்னால் ரோமரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரிலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகமாக உணர்ப்பட்டுகிறார். இந்த விதமான அன்பை எப்போ உணர்ந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் போது மாத்திரமே இந்த அகாவே அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் வேதத்தில் பார்க்கும் போனால் யோவான் அவருக்கு எப்படிப்பட்ட சீசன்? மிகவும் அன்பான சீசன். அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன். ஆனால் அவன் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக உம்முடைய ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்க முடியுமான்னு கேட்ட ஒரு மனுஷன். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் பெற்ற பிறகு அந்த மனிதன் தேவனுக்காகவே அழகாக ஆவினால் நிரப்பப்பட்டு நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த அகாபி அன்பை அவர் உணர்ந்த பிறகுதான் தான் 1 யோவானில் இப்படியாக அவர் சொல்கிறார், அன்பாகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவர் கண்டுகொண்டார். அவர் இன்னும் அழகாக சொல்வது எப்படின்னாக்கி, நாம் பிதா நம்மை பிள்ளைகளே என்று அழைக்கிறாரான அந்த அன்பு எவ்வளவு பெரியது. நாம் பிதாவுக்கு பிள்ளைகள், நாம் அவருக்கு சுதந்திரவாளிகள் என்பதை நாம் நினைக்கும்போது அவருடைய அன்பு பெரியது என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்ல, இன்னும் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தாழும். பூரண அன்புனா என்ன? இந்த அகாபி அன்பு தான். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு மாய்ந்து போகும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவர் நினைத்தர் இன்னொருத்தர் செய்யலைனாக்கி அவரோட அன்பு ஃபினிஷ்டு. அதே ஆனால் தேவனுடைய அன்பு, அகாபி அன்பு, இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமை
அவர்கள் ஒளிந்து கொண்டாலும் கூட நம்மை தேடி வந்த அன்பு தான் அந்த ஆகாபிய அன்பு. அவ்வளோ பெரிய அன்பை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையினால தான் இந்த யோவான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய அன்பை குறித்து அவன் நிருபங்களை எழுதினான், அவன் பிரசங்கங்களை செய்தான், ஊழியத்தை செய்தான். இதை பார்த்த ஜனங்கள், இதை பார்த்த பிசாசு பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் இந்த மக்கள் மத்தியில் இருந்தால்தானே எவ்வளவு உபத்திரப்படுத்தினாலும் இந்த தேவனுடைய அன்பை இவன் சொல்லி கொண்டிருக்கிறான். மக்களை பாராத ஒரு இடத்துக்கு அனுப்பிவிடுவேன்னு தான் பத்மதீவுக்கு இந்த யோவான் அனுப்பப்பட்டார். ஆனால் மனுஷன் பத்மதீவுக்கு அனுப்பலாம், ஆனால் தேவன் அங்கு போவதை யாரால் நிறுத்த முடியுமா? யாரால் நிறுத்த முடியாது. தேவன் அவனோடு போனார். தேவனுடைய அகாபே அன்பு அவனோடு சென்றது. யாரும் காண முடியவில்லை. அந்த பத்மதீவில் இருக்கும்போது தான் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை அழகாக அவருடைய தூதனை அனுப்பி அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிறுவனம் தான், அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் தான் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன காரியங்களை செய்ய போகிறார், என்ன வைக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பேர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு இருதயத்தின் ஆழத்தில் பயம் இருக்கும். இந்த 7 வருஷம் சொல்கிறாங்கள, 3 வருஷம் ரொம்ப ஓத்திர காலம், அப்புறம் 3 வருஷம் என்னது மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் கூட, இங்கே இருக்கிறவங்கள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவரை தரிசிக்கிற, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருடைய பேரும் இப்பொழுதே அவர் எங்கே எழுதியிருக்கிறாரு, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த நாளில் வருவாரானால் மத்தியாகத்தில் அவரோடு நாம் எல்லாரும் சந்தோஷமாக போய்விடலாம். ஒருவேளை அவர் வருவதற்கு முன்னாக மரித்து போனாலும் கூட அவர் வரும்போது நாம் முதலாவது எழுந்திருப்போம், அவரோடு போய்விடுவோம். நமக்கு என்னது கிடையாது, ட்ரிபுலேஷன் கிடையாது, பீரியட் கிடையாது, நமக்கு அந்த உபத்திரவ காலம் கிடையாது. சந்தோஷமாக இல்லையா? இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு கைவத்தை அல்லேலூயா சொல்லுவாள். அல்லேலூயா. தேவன் இவ்வளவு மகத்துவமான காரியங்கள் செய்தார். எதனால் செய்தார்? அவர் நம்மேல் வைத்த அன்பு. அதுதான் அகாபே அன்பு. அந்த அகாபே அன்பு தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறது. நம்முடைய பேர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒருத்தர் கூட இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் போகக்கூடாது. எனக்கு சந்தோஷம், என் பேர் என்ன இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது கேரண்டி, இது தேவன் கொடுத்த கேரண்டி. நான் கொடுத்த ஜோசப் கிருபாரன் கொடுத்த கேரண்டி இல்லை. யார் கொடுத்த கேரண்டி? தேவன் கொடுத்த கேரண்டி. சந்தோஷமாக நம்ம சொல்லுவோம். அது இது இந்த யோவான் மாத்திரம் இல்லை, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் தேவனுக்கு தான் ஊழியம் செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நான் சொல்லி, நீ ஊழியம் செய்கிற, நீ என்னச்சுற முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறப்பா அப்படின்னாரு. அவன் தரிசனத்தை கண்டான், பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார். அதுக்கப்புறம் அவனுடைய தரிசனமே வேற ஆயிடுச்சு. அவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அகாபிய அன்பு, தேவனுடைய அன்பு அவனை நிரப்பிச்சு. அவன் உணர்ந்தான், தேவனுடைய அன்பை உணர்ந்தான். அப்போ தான் அவன் படிப்பு, அவனுடைய பட்டம், அவனுடைய கனம், ஜனகரிப்பு சங்கம் எல்லாத்தையும் தூக்கி குப்பைந்து போட்டு விட்டு, தேவனுடைய அன்பு எனக்கு போதப்பா. அதனால தான் ரோமரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பு மாறாதது. ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை நம்மை விட்டு யாரும் பிரிக்கவே முடியாது. உபத்திரமா ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க உபத்திரத்தின் வழியாக போகக்கூடும். ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியில் யார் அன்பா இருக்கிறா? தேவன் அன்பா இருக்கிறார். அவருடைய போய் அன்பு போகிறதே இல்லை. ஒருவேளை நம்ம கஷ்டப்படும் போது, வியாகுலப்படும் போது, துன்பப்படும் போது, பசியாக இருக்கும்போது, நாம் ஏழ்மையில் இருக்கும்போது, எல்லாராலும் நிராகரித்து பண்ணப்படும் போதிலும் கூட யாரும் நிராகரிக்கிறது இல்லை. தேவன் ஒரு நாளைக்கு இல்லை. அவருடைய அகாபே அன்பு ஒரு நாளும் நிராகரிக்கிறது இல்லை. அதனால தான் அவ்வளோ சொல்கிறான், என்னை அடித்தாங்க, என்னை உதைச்சாங்க, காவலில் போட்டாங்க, இந்த இயேசுவின் நாமத்தினை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க.
நாம் மனுஷருக்கு செவியை காட்டிலும் தேவனுடைய செவிக்கு கொடுக்கறது தான் உத்தமமான காரியம்னுட்டு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவன் அந்த அகாபிய அன்பை அவன் முற்றிலுமாக உணர்ந்தவனாக எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம் இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, பல கஷ்டங்கள் போனாலும் சரி, அவன் பின்வாங்கலை. அவன் பின்வாங்கவே இல்லை. தேவன் அவனை எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, புறமஸ்தார் இந்த அகாபே அன்பை கண்டுகொள்ளும்படியாக அவனை மகிமைப்படுத்தினார், உயர்த்தினார். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு விடுகிறேன். இந்த பேதுரு என்ன சொன்னார்? சாவிலும் நானும் மடுப்பேன். ஆனால் சேவல் கோருக்கு முன்னால மறுதளிச்சிட்டார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பின போது, அவருடைய வல்லமை அவனை நிரப்பின போது, அந்த கிறிஸ்துவின் அகாபே அன்பை அவன் கண்டு கொண்டான். ஆகினால தான் அவன் திரும்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து திரும்பி இங்கேருந்து பரமறி போகிறதுக்கு முன்னதாகவே மீன்பிடிக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை வந்து, யோனாவின் குமாரனாகிய சிமோனே, என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாய் என்று கேட்டதுக்கு, உண்மை நேசிக்கிறாண்டவர். அப்போ என்ன சொன்னார்? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்பியும் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சிமோனே, என்னில் அன்பாக இருக்கிறாயா? அவன் உண்மை நேசிக்கிறத நீர் அறிவுறாண்டவரே. மூன்றாம் தரம் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சிமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னையும் அறிவீர், நான் நேசிக்கிறதையும் அறிவின்ட்டு கோவப்பட்டான். ஆனாலும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினதினால் அந்த அகாபே அன்பை கண்டுகொண்டு அவன் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு அவன் தன்னை வருத்தினான். இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். தேவன் சொல்லதெல்லாம், என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அவருடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு நம்முடைய பங்கு என்ன? நாம் என்ன காரியங்களை செய்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் கேட்போம். இவர்களைப் போல தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்கிறார். நாமும் தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கையை ஜீவித்து தேவனை நாமத்தை மயப்படுத்தும்.